வணக்கம். நான் உங்க காயத்ரி. இது உங்க ரஃபி தியேட்டர். என்னடா பிக் பாஸ் வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க, இன்னும் போடலையே அப்படின்னு பாக்குறீங்களா? நாளையில இருந்து நம்ம வீடியோ கண்டிப்பா வரும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லி நிறைய பரபரப்புலாம் ஏற்படுத்தினாங்க. ஆனா ஆட்டம் புதுசா இருக்கு, ஆளு ஒன்னும் புதுசு இல்லை. எல்லாம் அறந்த பழசு. எல்லாம் இந்த விஜய் டிவிக்குள்ள குப்பை கொட்டினதும் இந்த மூஞ்சிங்களை எங்க பார்த்தாலும் நான் தான் போன வீடியோலயே சொன்னேன்ல, விஜய் டிவில இருந்து உள்ள இருந்து அனுப்பாதீங்க தயவு செஞ்சு, எங்களுக்கு பார்த்து பார்த்து போர் அடிக்குதுன்னு. இந்த பிக் பாஸ்லயாவது இங்க ஏதாவது ஃபாரின்ல இருந்து மாடலு அது இதெல்லாம் கொண்டாந்து நிறுத்துவீங்க. இந்த வாட்டி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அறத பழசு. ஆனா ஆட்டம் புதுசு. ஆட்டம் புதுசு எப்படின்னா, இது வரைக்கும் 7 வருஷம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன். என்னங்க நடக்குது? பாவங்க. ஒருத்தரை வான்னு கூட்டுட்டு இந்த அதை என்ன சொல்லுவாங்க, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. யாரு வெளில போனாங்களோ அவங்க அவங்க வீட்லயே இருந்திருக்கலாம். கொண்டாந்து இந்த வீட்டை காமிச்சு சுத்தி எல்லாம் காமிச்சு, இந்த ரூம் எடுத்துக்கிறியா இந்த ரூம் எடுத்துக்கிறியான்னு அதுக்கு ஒரு ஃபைட்டை போட்டு பாவங்க அந்த சின்ன புள்ள போயிடுச்சு. அது கன்ஃபார்மான நியூஸ். அதனாலதான் அந்த புள்ள போயிடுச்சுன்னு சொல்றோம். என்னன்னா அந்த புள்ளையோட கனவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செதைச்ச மாதிரிதான் மனசு வலிக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் அது செதைச்ச மாதிரி வலிச்சாலும் இன்னொரு பக்கம் எனக்கு நல்ல விஷயமா தான் தோணுது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? சின்ன பிள்ளை விஜய் டிவிக்குள்ள இந்த பிக் பாஸ்ல வெளியில போய் ஆஹா ஓஹோ அப்படின்னு வளர்ந்தவங்க இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல அந்த தாமராக்கா ஒண்ணு, அதுவும் விஜய் டிவிக்குள்ளேயே சீரியல் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மிச்சம் எல்லாரும் எங்க போனாங்க? ஏன்னா நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணிருப்பாங்க, ஃபேஷன் ஷோ பண்ணிருப்பாங்க, பாட்டு பண்ணிருப்பாங்க, அது இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் ஷோக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுத்தையும் காணும். இந்த பிள்ளைக்கு வேற நிறைய கனவு. நான் நடிக்க, ஏன்னா அவங்க அம்மாவோட கனவு, எங்க அம்மா நடிக்க முடியல அதனால என்ன நடிக்க ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ அது வெளியில போய் நிறைய சான்ஸ் எல்லாம் தேடி சந்தோஷமா இருக்கட்டும். அதனால வெளியில போனதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் சின்ன வருத்தம், சின்ன பிள்ளைய வெளில தோத்துட்டீங்களே. நம்ம அண்ணாத்த ரவீந்திர அண்ணாத்த இருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, அவர் உள்ள வந்தாலே பேசி பேசியே கொள்வாருன்னு உள்ள ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா உள்ள விட்டாங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன். பிக் பாஸ் இருக்கீங்களா, முதலாளி இருக்கீங்களா, இப்படியேதான் புலம்பிட்டு கிடந்தாரு. இன்னும் நிறைய என்னென்னமோலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரை கொஞ்சம் வெளியில அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, ஏன் வெளில அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். போன முறை என்ன சொன்னாங்க, காலையில எந்திரிச்சோன்னு யாரெல்லாம் வேக்கப் சாங் போடுறாங்களோ அதுக்கு ஆடலைன்னா அதனால நாங்க எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த வாட்டி அவர் எலிமினேட் பண்ண முடியுமா அந்த சாக்க வச்சு? யாராவது பண்ணுவீங்களா? ஏன்னா அவரால் கண்டிப்பா ஆட முடியாது. ரவீந்தர் ஐயா, நாங்க உங்க ஆட்டத்தை பார்க்கறது கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சின்ன மூமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க வெளில இருக்கும்போது, நான் கண்டதையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், இழைக்க முடியல, அதனால நான் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கேன் ஒரு மாற்றத்துக்காக அப்படின்னீங்க. நீங்க காலையில எழுந்திரிச்சு சின்னதா ஒரு வேக்கப் சாங்க்கு ஒரு மூவ்மெண்ட் போடுங்க. அதனால எதுவும் கண்டிப்பா மாற்றம் வரும். நீங்க வெளியில வரும்போது கொஞ்சமாவது உங்களோட ஆசை நிறைவேறி இருக்கும். ஏன்னா நான் கூட அப்படிதான் வெளியில காலையில எந்திரிச்சு இந்த மலை மேல, பரங்கி மலை மேல ஓடி ஓடி கொஞ்சோண்டுதான் நானும் இழைச்சிருக்கேன். அண்ணாச்சிக்கெல்லாம் சளைச்சவெல்லாம் இல்லை, நானும் அப்படிதான். அதனால அண்ணாச்சி நீங்க என்ன பண்றீங்க, காலையில எழுந்திரிச்சு வேக்கப் சாங் கொஞ்சம் ஆடுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா அதை வச்சு இந்த பய பிள்ளைய உங்களை எலிமினேட் பண்ணி விட்டுரும். நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரவீந்திரையா, நான் உங்களுக்கு கலாய்க்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் அப்படியே உங்களை மாதிரிதான் இருக்கேன். ஸோ அதனால நான் சப்போர்ட்டா தான் பேசுறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாரும் வெளியில ஒரே நாள்ல எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? கமல் சார் மாதிரி விஜய் சேதுபதி சார் வருவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்க, எப்படி வர முடியும்? 7 வருஷமா ஹோஸ்ட் பண்ணி அவர் எவ்வளவு பெரிய ஆளு என்ன ஆளு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவரை நீங்க அவரோட ஒப்பிடலாமா? தப்பு தானே. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் ஒப்பிடாதீங்க. அண்ணாத்த நேற்று ரொம்ப ஷோவை சூப்பரா நடத்தாரு. அதாவது இப்ப நான் போய் அந்த இடத்துல நின்று கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட பதில் சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அவர் ஹோஸ்ட் பண்ணாரு. ரொம்ப அழகா பண்ணாரு. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 2 வாரம் 3 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். மண்டையில மசாலா நிறைய வச்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைங்க. ஒரு 3 வாரம் போன பிறகு இவரா அவரான்னு போட்டு போயிடும். இவரா அவரான்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் லெஜெண்ட்.
எல்லா விஷயத்துலயும். நம்ம அண்ணாத்தாவும் லெஜண்ட் தான். ஆனா அவரோட அனுபவத்துக்கு இவர் கொஞ்சம் கம்மி தான். சோ அதனால அவரையும் இவரையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. இதோடலாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி கிட்ட வந்து நம்ம பாரதி கண்ணம்மா டாக்டர் நம்ம அருண் அண்ணாத்த சொன்னாரு, நான் வந்து கஷ்டப்பட்டு இதுக்காக வந்தேன், உள்ள வந்தேன். கலையை நேசிக்கிறவங்க வந்து காசு எதிர்பார்க்க மாட்டாங்க சார். உடனே நம்ம அண்ணாத்த சொன்னாரு பாருங்க, ஐயோ நான் காசை எதிர்பார்த்து தாங்க உள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மைதாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனா யாராவது காசு இல்லாம வேலைக்கு போவோமா? இங்க போனா ஒன்னு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போவோம். எனக்கு வந்து ஏன் வந்து இந்த சஞ்சனா வெளியில போணுச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னாரு உள்ள வந்தோடனே, நீ வந்து என் பொண்ணு மாதிரி, ஏன்னா அவர் மகாராஜா படத்துல பொண்ணா நடிச்சிருக்கு. சோ என்ன நீ அப்பான்னு வேணாலும் கூப்பிடலாம், இல்ல சார்னு வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் ஒரு விஷயமும் சொன்னாரு. இந்த மாதிரி நீ உள்ள போய் எதனா தப்பு செஞ்சேன்னா நான் வந்து அப்பா அதனால கண்டிக்க மாட்டேன்லாம் இது பண்ணாத. அப்பயே எங்களுக்குலாம் ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு விஜய் சேதுபதி சார் எப்படி இருக்குன்னா, நார்மலா நார்மல் ஹியூமன் பீயிங்லாம் நம்ம இது பண்ணுவோம்ல. இப்ப அதாவது நீங்க அழுதா நான் அழுவேன், நான் சிரிச்சா நீங்க அந்த மாதிரி அவர் அப்படிதான் நேத்து எனக்கு தோணுச்சு. ஒரு நார்மலா ஒரு ஒரு பெரிய ஆளு பெரிய ஹோஸ்ட் மாதிரிலாம் அவர் பண்ணல. ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு கண் கலங்குனா அவருக்கும் கண்ணு கலங்குச்சு. ஒருத்தர் சிரிச்சா சிரிச்சாரு. எல்லாரையும் வரவங்க எல்லாம் பார்த்து கோட் சூப்பரா இருக்கும், ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, இதெல்லாம் வந்து நார்மலா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதனால என்னன்னா, இந்த பொண்ணு திட்ட முடியாதோ இல்ல இந்த பொண்ணை வெளியில அனுப்ப முடியாதோ அப்படின்னு ஒரு டவுட்ல இவங்க எல்லாம் கலந்து பேசி இந்த பொண்ணு வெளியில அனுப்பியிருப்பாங்களோ அப்படி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம. அப்படி இல்லாம இந்த பொண்ணே ஒரு விஷயம் வாயை விட்டு மாட்டிக்கிச்சு. உள்ள எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. 24 ஹவர்ஸ்ல யாரை எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு சொல்லிச்சு, நாங்க 4 பேராலதான் வந்து இந்த பிங்க் பெட்ரூம் எடுத்துக்கிட்டோம், அதனாலதான் வந்து எல்லாரும் இது பண்ணிட்டோம், அதனால ஜாக்குலின் வந்து கோச்சுக்கிட்டாங்க. சோ வந்து இந்த 3 பேர் யார் இந்த 4 பேர்ல எலிமினேட் பண்றாங்களோ நானே போய்க்கிறேன் அப்படின்னு வாயை விட்டுருச்சுங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்து ஓட்டை போட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த வீட்டுல இருந்து என்ன ஃபேமஸ் ஆக முடியும்? 7 வருஷம் இருந்தவங்க எல்லாம் என்ன ஃபேமஸ் ஆனாங்க? ஒன்னே ஒண்ணுதான், வெளில வருவாங்க, 4 போட்டோ ஷூட், மாடலா போட்டோகிராஃபர்லாம் நான் எங்கதுல வாங்க அப்படின்னு சொல்லி போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் 4 மேக்கப் மேன்ஸ் வருவாங்க. நான் மேக்கப் பண்றவங்க அந்த மேக்கப் பண்றேன், இந்த மேக்கப் பண்றேன்னு 4 மேக்கப், அப்புறம் 4 கடை திறப்பு விழா. இதெல்லாம் தான் நடக்கும். அது மாதிரிதான் இதுல உள்ள இருக்கவங்களும் போய் தான் பண்ண போறாங்க. யாரும் பிக் பாஸ்ல வந்து நான் பெரிய ஆளானன்றதுக்கு இன்ன வரைக்கும் யாரும் இல்லை. அது உண்மைன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.